வணக்கம் நண்பர்களே, இது ட்ரோல் 18 தமிழ். எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால சேனலுக்கு வாங்க, வீடியோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க. விஜயனுடைய அரசியல் ஒரு தெளிவான அரசியல். அதே போல யாரை எதிர்க்கணும், என்ன அரசியல் பண்ணணும்ன்ற ஒரு திட்டம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா அவர் பேசுறதெல்லாம் வச்சு? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. சொல்றியா? போய் 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 தெளிவு இருக்குது, திட்டமிடல் இருக்குது, அதுல சரியா பயணிக்கிறாரு. வரைக்குமே பாசிசம்ட்டாரு சார். அவர் என்னன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? விஜய் தான் சொல்லணும் பாசிசம் நான் சொன்னாரு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த கூடாதுங்கிற பாசிசமா, ஏத்தணுங்கிற பாசிசமா? சொல்லுங்க, எது பாசிசம் சொல்லுங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? நீ கருத்து கணிப்பு நடத்திருக்கீங்களா? 51% மக்கள் சொல்லிருக்காங்களா? சும்மா வந்து கீழே கமெண்ட் போறா நீங்க வச்சுட்டு நீங்க கீழே கமெண்ட் போடுங்க. கமெண்ட் மட்டும் வைக்கல சார், நீங்க கமெண்ட் போடுங்க, ஏன்ட்ட கேட்காதீங்க. 16 வருஷம் அங்க உழைச்சிருக்கேன் நான். சொல்லுவீங்களா நீங்க அரசு பத்திரிக்கைன்னு? நானும் படிக்கிற பத்திரிக்கை தான் சார். போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி என்ன மாதேஷ் தினமலர் தினமும் படிக்கிறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்கன்னு நானும் பாக்குறேன் சார். ஏன் உரிமைங்க? முரசொலின்னு எழுதுறாங்க, அவங்க உரிமைங்க. சரி, சங்கோல் என்ன எழுதுறாங்க, ஜனசக்தி எழுதுறாங்க, அவங்க உரிமைங்க. அதனால பிரஸ் கிளப்ல முரசொலி அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? திமுக பத்திரிக்கை இல்லையாங்க முரசொலி? ஆமா, அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? பிரஸ் கிளப்ல அனுமதிக்கிறாங்களாங்க. அப்ப எப்படிங்க அரசு பத்திரிக்கை? அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட பத்திரிக்கை நடுவுல இல்ல. பிரஸ் கிளப்ல உண்டு. தினமலர பிஜேபி பத்திரிக்கை யாரும் பார்க்கலையா மக்கள்? நான் கேட்டேன். அப்படி ஆர்எஸ் பத்திரிக்கை எப்படி சொல்லுவீங்க? ஆர்எஸ் வந்து அவங்க என்டாஸ் பண்ணிருக்கா, எங்க பத்திரிக்கை சொல்லிருக்கா, நாங்க அரசு அவங்க சொல்லிருக்கா, ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். எங்க அண்ணன் சீமான் மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்க நீங்க சொல்லிட்டு அதுதான் வைக்கிறேன். நான் வரேன். ஆர்எஸ் மேடையா முதல்ல சொல்லுங்க. போற வரும் போல நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? ஆர்எஸ் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சார் அரசியல். ஏங்க நான் ஒரு செகண்ட் யோசிக்கல. சந்தடி சாக்குல சொல்றீங்க. நான் ஏதோ ஆர்எஸ் பத்திரிக்கை நினைச்சேன், நீங்க வேலை பார்த்த பத்திரிக்கை மட்டும் தான் சுதாரிச்சேன். நீங்க என்ன பத்திரிக்கை சொல்லவா? என்னனாலும் பேசுறீங்களா? நெவர் ட்ரை திஸ் வித் மீ. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் தினமலர்ல வேலை பார்த்தேன், தினத்தந்தில வேலை பார்த்தேன். எந்த பத்திரிக்கையில வேலை பார்த்திருக்கேன்? எந்த பத்திரிக்கையில வந்து அரசு சொல்லுங்க. பிஜேபி ஆதரவு பத்திரிக்கை தானே சார் அது? நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, சொம்பு இல்ல கொடம்ன்றீங்க. நீங்களா நடுநிலையாளர்கள். நான் கொடம்லாம் சொல்றேன். நீங்களா நடுநிலையாளர்கள். தூக்கு சப்போர்ட் பண்ணுங்க நடுநிலை பத்திரிக்கை. பிஜேபி சொன்ன ஒரு சரி சொன்னா உங்களுக்கு வந்து சொம்பு இல்ல. அந்த பத்திரிக்கையில குறிப்பிட்ட செய்தியை நான் எடுத்து வச்சு சொல்றேன். தினமலரை ஆர்எஸ் பத்திரிக்கை எப்படி சொல்லுவீங்க நீங்க? வெளியில மக்கள் அப்படிதானே பாக்குறாங்க. நீங்க திருப்பி நீங்க பாப்பீங்க. அப்படி சொல்லுவீங்களா நீங்க? திமுக வந்து கொள்ளையடிக்கிற கட்சின்னு ஏடிஎம்கே சொல்லும். அதை நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் வெளியில என்ன வைக்கிறாங்களோ அதை தானே நான் கேள்வி அவங்க சொல்லட்டும். ஆமா, மக்கள் கருத்தை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். நீங்க யாருங்க ரெப்ரசன்ட்? ஆமா, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? நான் மக்களின் கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நெறியாளுகை சார், நெறியாளர் சார். உங்க நெறிய ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்களான்ற மாதேஷ் எங்களுக்கு நெறிய ஆள்ட்டு வாங்க கொடுத்தாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.